வணக்கம். நெருப்பு தமிழன். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் கருணாஸ் முக்குலத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகளை வச்சு முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு களத்தில் இருக்குச்சு திமுக. ஆனாலும் அந்த பகுதிகளில் செந்தில்நாதன் ரொம்ப வலுவான கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறாரு. அந்த வலுவாக இருப்பதுனால அண்ணன் கருணாஸ் திருவாடனையை திரும்பி கூட பார்க்கல. திருவாடனையில் ஊற்றி அடித்த சரக்கு இன்னும் தெரியலை அப்படின்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அண்ணனோட போத வாசத்தை உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் கருணாஸ் தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பகுதியில் ரெட்டை இலை மலரும் அப்படின்னு ரெட்டை இலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இந்த பகுதிகளில் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் அதற்கப்புறம் முக்குலத்தோர்களும் வாக்களிப்பாங்க அப்படின்னு நினச்ச கருணாசனுடைய கனவு இங்கே பலிக்காது.